உண்மையிலே நான் ஃபர்ஸ்ட்டு உள்ள நுழையும்போது எப்பயும் பட்ஜெட் படமா தான் இருக்கும். செம்ம மொக்கையா தான் இருக்கும். வழக்கம்போல கிரின்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நெனச்சு தான் உள்ள போனேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 10, 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாரர் மூவி மாரியே இருந்தது. செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட். வழக்கம் போல தமன்னா, அனுஷ்கா அந்த மாரி பேயெல்லாம் கொண்டு வந்து ஒரு டூயட்ட போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாய்ங்க போல, அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா டோட்டலா இது வித்தியாசமான ஒரு டைம் டிராவல் மூவிங்கிறது போக போக தெரிஞ்சது. இன்டர்வல் வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனா அந்த டைம் டிராவல் கொஞ்சம் நம்புற மாரியே இல்லையேடா, நம்பாத மாரியும் இல்லையேடா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல்லேயே போச்சு. செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற லெவல்ல இருந்தது. செம்ம காமெடி என்ஜாய் பண்ணேன். பயங்கர காமெடி. உங்களுக்கு காமெடி டயலாக்கா வராது. பட் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லயே நம்மள சிரிக்க வைப்பாங்கல்ல, அந்த ஒரு சிரிப்பு வந்து பயங்கரமா இருந்தது. செம்ம ஃபீலா இருந்தது. லாஸ்ட்டா எண்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். சென்டிமென்ட்டா இருக்கும். அதாவது எப்படின்னா அழணும்னு தோணாது. அதே நேரத்துல என்னடா இது அப்படிங்கிற மாரியும் தோணாம ஒரு ஹார்ட்ஃபுல்லா எப்பயுமே மைண்டுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு இருக்கும்ல. நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு பர்சன இழந்திருப்போம். ஆனா அவங்கள மீட் பண்ணி நேர்ல பார்க்குற அந்த ஒரு ஒரு உணர்வு இருக்கும். ஆனா நேர்ல பார்க்க முடியாத ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஒரு ஃபீல் குடுத்த ஒரு இது ரொம்ப நல்லா இருந்தது.